அப்பா அப்பா, தப்பு நடந்து போச்சுப்பா. மினிஸ்டர் சாரோட பொண்ணை ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அது கடத்திட்டு போனது யாரோ ஒரு டான்ஸரா. அவங்க லக்னோவை சேர்ந்தவங்களாம். பேரு கூட ஜீனத்னு சொன்னாங்க. கூட இருந்தவங்களும் துணையா இருந்திருக்காங்க. நிம்மி யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தாலோ அவனும் மினிஸ்டரோட பிடியில இருந்து தப்பிச்சிட்டான். இந்த விஷயம் ஊரெல்லாம் தீ மாதிரி பரவிடுச்சு. மினிஸ்டரோட கார்ட்ஸ் எல்லாம் அவங்கள நாலாபுறமும் தேடிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் சார் அப்புறம் அவருடைய ஒய்ஃபை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏமாற்றத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது. தன்னோட பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க வேணாலும் போவாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணையும் அவனையும் என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க. ஆனா அந்த டான்ஸரையும் கூட வந்தவனையும் உயிரோட விட மாட்டாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்கள உயிரோட விட மாட்டாங்க. நமக்காக இவங்க ஏன் இவ்வளவு செய்றாங்க? எல்லாரும் சொல்றது சரிதான். ஒரு சில உறவுகள் நம்மளை தேடி வரதெல்லாம் அந்த கடவுளோட விருப்பத்தினால தான். இன்னைக்குதான் எனக்கு தெரியுது அந்த கடவுள் ஏன் எனக்கு அண்ணனை கொடுக்கலன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னைக்காவது ராஜேஷ் என்ன என் வாழ்க்கையில வருவார்னு. இன்னைக்கு எனக்கு ஒரு ராஜேஷ் அண்ணனும் அப்புறம் ஆர்த்தின்னு ஒரு அண்ணியும் கிடைச்சிருக்காங்க. என்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. இன்னைக்கு நம்மளால ராஜேஷ்க்கும் அவர் ஒய்ஃப்க்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நமக்காக அவர் குடும்பத்துக்கிட்டே போய் சொல்றாரு. நம்மளால அவங்களோட உயிருக்கே பெரிய ஆபத்து வந்துடும் போல இருக்கு. இங்க வந்த உடனே உங்க அம்மா என்கிட்ட ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னாங்க. நீ ஆர்ஜே ஜாப விட்டுட்டியாமே. எனக்கு நல்லா தெரியும் அந்த ஜாப் மேல உனக்கு எவ்வளவு கிரேஸ் இருந்தது, அது உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் என்ன ஆச்சு? என்ன சொல்றது சித்தி? பிரதீப்ப லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தெரியாம போயிடுச்சே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க குடும்பத்துக்குள்ள போனா இந்த தண்டனை கிடைக்கும்னு. என் மாமியார் வீட்டுல இருக்கிறவங்க இன்னும் அந்த காலத்திலேயே தான் இருக்காங்க. அவங்க மருமக யாரையுமே வேலைக்கு போகவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா வீட்லயே இருந்துகிட்டு கிச்சனை பாத்துக்கணும், மாமியார் மாமனாருக்கு சேவை செய்யணும், அப்புறம் குழந்தைங்களை பாத்துக்கணும். இந்த லைஃப் தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குல்ல? என் உயிரே போகுது. ஆனா யாருக்கும் என் மேல அக்கறையே இல்ல. பிரீத்தி, என்ன அவளை மிரட்டுறீங்க பிரதீப்? பிரீத்தி இஸ் அப்சல்யூட்லி ரைட். நீ தானே அவளை லவ் பண்ண பிரதீப். அவளோட கரியர் அவளுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. நீ தான் உன் பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த காலத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு எந்த அளவுலயும் சலைச்சவங்க இல்ல. நம்ம நாட்டுல இருக்கிற பொம்பளைங்க இங்க இருந்து ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருக்கிற சந்திர மண்டலத்துக்கு கூட போறாங்க. ஆனா உன்னோட வீட்டுல இந்த காலத்துல கூட பொம்பளைங்களை கிச்சன்லயே வைக்கணும்னு நினைக்கிறாங்க. வெரி சேட் பிரதீப், வெரி சேட். ஆக்சுவலி ஆண்டி, ப்ராப்ளம் என்னன்னா பிரதீப் அவர் அப்பா அம்மா முன்னாடி எதுவுமே பேச மாட்டாரு. ராஜேஷ் தனக்கு இருக்கிற தைரியம் கூட இவருக்கு இல்ல. எங்களோட ஆர்த்தி அக்கா, ஐ மீன் ராஜேஷ் தன்னோட வைஃப், அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்களும் ராஜேஷ் தன்னோட வேலை பாக்குறாங்க. அதனால வீட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதுவும் அவங்கள எல்லாரும் பாராட்ட வேற செய்றாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க புருஷன் துணைக்கு எப்பவுமே இருப்பாரு. ஆனா இவரு கொஞ்சம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாரு. பிரீத்தி ப்ளீஸ். என்னாச்சு பிரதீப்? இவங்க என் சித்தி தானே, வேற யாரும் இல்லையே. என் மனசுல இருக்கிறது இவங்க கூட ஷேர் பண்ண கூடாதா? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. என்ன மறந்துட்டியா? நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயத்த முதல்ல சொன்னது இவங்க கிட்ட தான்.
உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்க குடும்பத்துல எனக்கு செய்யறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை பிரதீப். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆர்த்தி, என் கூட வா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உன் கண்களை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி நீயும் ராஜேஷ் இருக்கீங்களா? ஐயோ ஆர்த்தி, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நம்ம ஆர்த்தி அப்படி என்ன காரியம் பண்ணிட்டா விஜய்? கொஞ்சம் எனக்கும் அத சொல்ல. இங்க பாருங்க அத்தை, பால் எவ்வளவு நேரமா கோச்சிட்டு இருக்கு. இந்த கேஸ கூட ஆஃப் பண்ணல. இவ கவனம் அப்படி எங்க இருக்குன்னு தெரியல. பக்கத்துலதான் நின்னுட்டு இருக்கா, ஆனா இத பாக்கல. இந்த வீட்ல இத்தனை பேர் இருந்தும் எல்லா விஷயங்களையும் நானே கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆர்த்தி அண்ணி, ஐ எம் ரியலி சாரி. எங்க 2 பேரால உங்களை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க திட்டிட்டாங்க. இல்ல நிம்மி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவங்க பெரியவங்க இல்ல, அவங்க எது சொன்னாலும் அது நம்மளோட நல்லதுக்கு தான். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எதையும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம பாராட்டவும் செய்வாங்க. தன்னோட பையனை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், உங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச புண்ணியம் எங்களோட வாழ்க்கை பூரா எங்க கூட இருக்கும்ன்றது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, தூங்குங்க. அண்ணி, நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்லயே தூங்குங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் நீங்க பயப்படாதீங்க, நாங்க 2 பேரும் தனித்தனியா தூங்குறோம். நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, ஆனா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப பிரிச்ச பாவம் எங்க 2 பேருக்கும் வேண்டாம். பரவாயில்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அண்ணி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? இந்த ரூம்ல நீங்களும் ராஜேஷ் அண்ணாவை எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ கூட இல்ல. அதுக்கு பதில் வேற யாரோடைய போட்டோ இருக்கு. இல்ல இல்ல, இது யாரும் இல்ல, இது அவரோட முதல் மனைவி அபிதா. ராஜேஷ் அண்ணா, நீங்க என்ன உங்க தங்கச்சின்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க இப்படி கேட்க எந்த அவசியமும் இல்லை. அண்ணி, இங்க வாங்க வாங்க. ராஜேஷ் அண்ணா, உங்க காதல் இன்னும் மறைஞ்சு போகல. அது இங்கே தான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க முன்னாடியே தான் இருக்கு. நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்க. ஆர்த்தி அண்ணிக்கிட்ட பாசமா இருங்க. அப்பதான் உங்களுடைய இந்த லவ் ஸ்டோரி ஒரு சரித்திரம் படைக்கும். உன்னோட இடத்துக்கு யாராலையும் வர முடியாது, யாராலையும் முடியாது. அப்படிலாம் நடக்காது. வாழ்க்கையில ஒரு தடவை தான் காதல் மலரும்.
நானும் ஆர்த்தியும் இந்த விஷயத்தை முழுசா நம்புறோம். எங்க 2 பேரோட வாழ்க்கையில அந்த காலம் போயிடுச்சு. நாங்க 2 பேருமே இழந்த எங்க வாழ்க்கை துணையோட இடத்தை யாருக்கும் கொடுக்க விரும்பல. எங்களோட குழந்தைங்களுக்காக தான் நாங்க 2 பேரும் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். நீங்க வேணும்னா அப்படி நினைக்கலாம்னா நமக்கு காதல் திரும்ப வராதுன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, காதல் மனசு சம்பந்தப்பட்டது. அது அப்படியே திடீர்னு வந்துடும். இந்த மாதிரி யோசிச்செல்லாம் வராது. அது மெதுவா நம்ம வாழ்க்கையில நுழைஞ்சிரும். அப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாது. எப்போ எப்படி அவங்கள நம்ம விரும்ப ஆரம்பிக்கிறோம்னு தெரியாது. உண்மையா நிம்மி மேடம், இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க போய் படுத்து தூங்குங்க. நிம்மி மேடம் இல்ல, நிம்மி. அப்புறம் நீங்க என்ன வேண்டாம், நீ. நிம்மி, நீயும் ஆர்த்தியும் பெட்ல படுத்துக்கங்க. அப்புறம் குணால் அந்த பெட்ல படுத்துக்கிட்டோம், நான் சோஃபால போய் படுத்துக்கிறேன். ஆனா சார், நீங்க எதுக்காக போய் சோஃபால படுத்துக்கணும்? நீங்களும் நானும் அந்த பெட்லயே படுத்துக்கலாம். வாங்க சார், வாங்க. मुझसे है तुमको मोहब्बत देखूं अब तो कोई सूरत आप ही बस दिख जाए हमें हर उलझन को सुलझाए कसक मीठी सी दे जाए हर उलझन को सुलझाए. இது சுலபமான வேலை இல்லைன்னு நான் சொன்னேன். நீங்க வேணா இதை மறுக்கலாம் ஆர்த்தி, ஆனா உங்க துணை இல்லாம என்னால எதையும் செய்ய முடியாது. சரி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் ½ அன் ஹவர்ல நாம எல்லாரும் கோர்ட்டுக்கு போகணும். அடுத்த 35 நிமிஷத்துல என் தங்கச்சி மிஸ் நிம்மி திவாரியில இருந்து மிஸ்ஸஸ் குணாலா மாறிடுவான்.
அப்புறம் நீ பண்டிதர் ஆ, வந்துட்டாரு. வாங்க பண்டிதர். வணக்கம். எல்லாம் தயாரா வச்சிருக்கோம். வாங்க பண்டிதரே, யாகத்துக்கான எல்லா சாமானையும் நாங்க வாங்கி வச்சிட்டோம். ஆர்த்தி ராஜேஷும் வந்துட்டாங்கன்னா நீங்க பூஜையை தாராளமா ஆரம்பிச்சிடலாம். அவங்கள கூப்பிடுங்க. விஜய், மாமா. ஆர்த்தியும் ராஜேஷும் கூட்டிட்டு வா, பண்டிதர் வந்துட்டாரு. சரி மாமா. நீ வேலையை பாரு விஜய், நான் போய் ராஜேஷை கூட்டிட்டு வரேன். வீடு முழுக்க நல்லா போய் தேடி பாருங்க, போங்க. நில்லுங்க, நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி மரியாதையான குடும்பத்துக்குள்ள வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க வீட்டுக்குள்ள இப்படி நடக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மரியாதையான குடும்பமா? நீங்களே அப்படி உங்களை சொல்லிக்க வேண்டியதுதான். ஆட்டம் போடுறவங்க மாதிரி உங்களோட பையனும் மருமகளுமா சேர்ந்து எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க வந்தவங்க என்ன காரியம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மினிஸ்டர் பொண்ணாச்சேன்னு கூட பார்க்காம என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது. இது பொய். எது உண்மை எது பொய்யன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க பையனையும் மருமகளையும் கூப்பிட்டு என் முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேளுங்க. உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சிடும். ராஜேஷ், ஆர்த்தி மருமகளே, மாமா ஏன் இவ்வளவு கோவமா கூப்பிடுறாரு? என்னங்க, அவங்க எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திவாரி. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் திவாரி சார் கிட்ட பேசுறேன். ஆர்த்தி, இவங்க 2 பேரையும் பாத்துக்கங்க. ராஜேஷ், ஆர்த்தி மருமகளே, என் பொண்ணு எங்கன்னு சொல்லு, என் நிம்மி எங்கன்னு சொல்லு. என்ன தைரியம் தான் என் பையன் மேல கைய வைப்பீங்க? வேண்டாங்க, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எதுவும் செஞ்சிடாதீங்க. என் புருஷனையும் என் பிள்ளையையும் தயவு செஞ்சு விட்டுடுங்க. நீங்க யார தேடிட்டு வந்தீங்களோ தாராளமா தேடிக்கோங்க. இங்க எங்க ஆளுங்களை தவிர வேற யாருமே இல்ல. கோவில் மாதிரி இருக்கிற இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? குணால் மாம் டாட் வந்துட்டாங்க. நம்ம கல்யாணம் நடக்காது, நம்ம 2 பேரும் பிரிச்சிருவாங்க. ஆனா நம்மளாலையும் பிரிஞ்சு வாழ முடியாது. நம்ம சேர்ந்துதான் வாழ முடியல, சேர்ந்து சாகலாம்ல. நிமி, நிமி நீ என்ன பண்ற? இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நிமி சொன்னா கேளு. நிமி அண்ணி விட்டுருங்க. எங்க மாம் டாடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டாங்க. நீ நான் சொன்னா கேளு. நிமி அப்படி இல்ல. நிமி, உண்மையை சொல்லிடு, இல்ல இங்க ரத்த ஆறே ஓடும். உன் குடும்பத்தையே உயிரோட கொளுத்திடுவேன். போது நிறுத்துங்க ப்ளீஸ். நீங்க நிம்மிய பத்தி தானே கேக்குறீங்க? ஆமா, நானும் இவரும் சேர்ந்து தான் அவங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்தோம். எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒருவேளை நாங்க பண்ண காரியம் தப்புனா நீங்க முதல்ல எங்க 2 பேரையும் சுட்டு தள்ளுங்க. ஆனா அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்களோட மக திரும்ப கிடைக்க மாட்டா. நீ என்ன சொல்ல வர? சொல்றத தெளிவா சொல்லு. நிம்மி இப்போ இந்த உலகத்திலேயே இல்ல. தன்னோட உயிரை விட்டுட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. என்ன உளறிட்டு இருக்க? ஆமா, நிம்மியும் குணாலும் விஷத்தை குடிச்சிட்டாங்க. அவங்க இப்ப உயிரோடவே இல்ல.